ஏதோ ஒன்று இருக்குது, தேர் சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் அந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். இது பர்சனலாக வந்து அவங்க ப்ரெஸ் சைட்லேருந்து வந்த ஒரு கேள்வி, எப்படி இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக இதே அழகு, இதே தேஜஸ், இதே பியூட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ ஸோ பிரிட்டி அண்ட் வெரி சார்மிங்? அழகின் ரகசியம். நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியுறேன். ஓகே. பட் அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். ஆஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும். அது ஒன்று. அண்ட் ஜெனுவினாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து மூஞ்சியில் தெரியுது. அவ்வளோதான். லவ்லி. இதே மாதிரி சந்தோஷமாக நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.